ஹலோ எஸ்டி ப்ளாகர், வெல்கம் பேக் டு டிவி ஃபேமிலி மொபைல். எனக்கு கிரேட் டேஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நாளைக்கு ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்ப போகிறோம். ஆப்வியஸ்லி நான் சொல்கிறேன், அது லேட்டர் வீடியோவில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் இங்கே என்ன இதுன்றது. ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ப்ளாக் மாதிரி தான், சின்ன ப்ரிப்பரேஷன் தான். பட் நம்ம ட்ரிப்லாம் போகல, ஓகேவா? ட்ரிப்லாம் போகல, பட் இட் வில் ஃபீல் லைக் எ ட்ரிப், ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் போயிருந்தோம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து வ்ளாக்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய பிரேக்ஸ்லாம் போட்டனால உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக நம்ம பிரேக்ஸ் எடுத்ததுக்கு காரணமே அதுதான். ஸோ லைஃப்பில் வந்து ரெகுலர் இன்கம் ஏதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபிகர் அவுட் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து நம்ம யூடியூப்லேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரேக்ஸ்லாம் அதிகமாக எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ப்ராபப்ளி இப்போ வந்து எவ்ரி திங் இஸ் கோயிங் டு செட்டில் டவுன், ஓகே, ஒரு ப்ராப்பராக செட்டில் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஃபோட்டோகிராஃபி இதுலேருந்து சொன்னதுனால ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நம்மளோட ஆல்பம் வந்து டெலிவரி இருக்குது. டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுப்போம். ஸோ வீடியோ எடுத்து வச்சுட்டு தான் நம்ம டெலிவரி கொடுப்போம். அண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸோ ஓகே நம்ம வீடியோ எடுக்கிறது அப்படியே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம், நீங்களும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான். அண்ட் பின்னாடி ரெடியாக இருக்குது. ஸோ எனக்கு அப்படியே காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டேவோட ஆல்பம். இதுதான் வந்து நம்மளோட பேடில் ஃப்ரண்ட்டில் வருது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அவங்களோட ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ அண்ட் ஒன் ஃபேமிலி ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அப்படியே இருங்க, நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது பிடிச்சதுன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6 o'clock ஆகுது. ஸோ கொண்டு போய் ஆல்பம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இப்போ நாளைக்கு நம்ம ஒரு போகிறோம்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி தான் போகிறோம். ஊட்டிக்கு வந்து சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன்லாம் இருக்குது. நம்மளோட ஃபோட்டோகிராஃபி திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம பேக் பண்ணி வைக்கணும். அண்ட் தென் ட்ரெஸ் பேக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் நாளைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவையான திங்ஸ், கேமரா பேக் எல்லாமே வந்து ஸ்டுடியோவில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம போகலாம். ஸோ அப்படியே போகும்போது நம்மளுக்கு வந்து டெஸ்ஸா என்டி இருக்குது என்னன்றதெல்லாம் டெஸ்ஸாவையும் கொஞ்சம் காட்டுறேன். நீ டெஸ்ஸாவில் தான் போகிறேன். ஆக்சுவலி வந்து ஊட்டியும் வந்து டெஸ்ஸாவில் போகிறதா பிளான் பண்ணேன். பட் ஆஸ் யூஸ்வல் மெனி ரீசன்ஸ்னால அது நடக்கலை. அது நடந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அண்ட் லாஸ்ட் டைம் போன கிளிப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பிகாஸ் வந்து நான் அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஊட்டியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. நவம்பர் டைமில் போயிருந்தோம். அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி அதே மெமரிஸ் அதே மாதிரி வந்து இன்றைக்கும் வந்து இந்த வாட்டியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். பார்ப்போம். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். லெட்ஸ் கோ டவுன். கைஸ், இப்போதைக்கு டெஸ்ஸாவோட கண்டிஷன் இதுதான். வண்டியில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எல்லாமே நம்ம சார்ட் அவுட் பண்ண ஜனவரியில் ஆல்மோஸ்ட் 13,000 என்னவோ பில் ஆச்சு. டிஸ்க்கு இது எல்லாமே மாற்றி. பட் செயின் மட்டும் கொஞ்சம் லூப் பண்ணணும். ப்ளஸ் செயின் கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதை மட்டும் பார்க்கணும் என்னன்றது. இட்ஸ் ஆல் குட், பக்காவாக இருக்குது டெஸ்ஸா நம்மளுக்கு. எனி டைம் ரெடி டு கோ டூ ட்ரிப். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்கிட்ட நம்ம அந்த ஆல்பமும் கொடுத்துட்டு தென் நம்ம போயிட்டு திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரும்போது டெஸ்ஸாக நம்ம கூட வராது. பிகாஸ் அந்த திங்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. ஸோ வேறு ஒரு வண்டியில் தான் வருவோம். லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், நாளைக்கு திங்ஸ் ட்ரெஸ் பேக் பண்ணியாச்சு. அண்ட் இதெல்லாம் வந்து ஸ்டாண்ட் பேக், லைட் பேக்கு, தென் கேமரா பேக் அந்த சைடு இருக்குது. சைடில் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ அதை வந்து இந்த இடத்துலேயே காமிச்சிட்றேன். ஸோ அதெல்லாம் அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம மார்னிங் வந்து கிளம்பிடுவோம். ஸோ வேஸ்ட் டைம் 5 o'clock ஆகிடுச்சு. 4 o'clock ஆகிடுச்சு. 5 o'clock கிளம்புறதான் பிளான். பட் 5 o'clock மீட்டிங் ஸ்பாட்லேருந்து கிளம்புறமே கிளம்புறேன். லேட் ஆகிடுச்சு. அவன் கிளம்பி போகணும். திங்ஸ் எல்லாம் கீழே வாங்கிட்டேன். எவ்வளோ லக்கேஜ் இருக்குன்றது வண்டியில் காட்டுறேன். ஓகே, இங்கேருந்து ஒருத்தர் பிக்கப் பண்ணி டேரெக்டாக லொக்கேஷன் தான். ஸோ 5:30 கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். இருட்டாக இருக்குது. என்ன குட் மார்னிங். காலையிலே வரைக்கும் தெரியுங்க. அந்த ஃபோட்டோகிராஃபர் காணும் இருந்தாருன்னா வண்டி எடுத்துடலாம். டைம் ஆகுது. இந்த மாதிரி நீ பண்ணினா எனக்கு கண்டென்ட்டே வேண்டாம். ஒன்று வச்சு நான் ஓட்டிடுவேன். 5:40 ஆகுது. 5 o'clock சொன்னீங்க. எப்போதும் பண்ணுறது தானே. சரி, சிக்ஸில் எல்லாம் நடக்கிறது தான். ஓகே ஃபைன். அவன் ரிங் ரோடுன்றா ஒன்றும் வரல. அவன் எங்கே ரிங் ஆகிட்டு இருக்கான்னு தெரில. சொல்லலாமா கைஸ்?
கைஸ் இது இந்த வாய்ஸ் எந்த அளவுக்கு கேட்குன்னு தெரில. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு 2 ஹவர்ஸ் இது. ஸோ இப்போ ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஒரு பிரேக் வந்து நிறுத்தியிருக்கோம். கடை உள்ளே இருக்குது. ஸோ எல்லாருமே போயிட்டாங்க. நம்ம இதுக்கப்புறம் தான் அவங்க போகணும். அப்படியே போகணும். ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாட் அ பிக் டீல், லைக் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே ஓகே, ஒரு குட் திங். அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ ஐயோ கரெக்டாக டோல் வந்துருச்சு. ஸோ கைஸ் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் ட்ரைவுக்கு அப்புறமா டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு 3 ஹவர்ஸ் வந்து நானே ட்ரைவ் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு கிளி தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நேரம் ட்ரைவ் பண்ணுறது. எப்போதும் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் தருவாங்க. அப்புறம் ஓட்டிட்டு திருப்பி கொடுத்துடணும். பட் இந்த வாட்டி டயர்டாக இருக்குன்றதுனால எங்கிட்ட கொடுத்துறாங்க. நானே வந்து ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கேன். பின்னாடி 2 பேர் செம்மையாக தூங்குறாங்க, ஜாலியாக தூங்குறாங்க. அதனால் உங்களுக்கு என்னவோ லைக் கிளி இன்னைக்கு தூக்கம் வரல. ஸோ அதனால் நானும் வந்துட்டு ஜாலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் இத்தனை ஸ்ட்ரீட் தானே? ஸ்ட்ரீட். க்ளவுட்ஸ் செம்மையாக இருக்கே. ஸோ வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 ஹவர்ஸ் 4 o'clock காட்டுது. நடுவில் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 5 o'clock பொறுமையாக போகலான்னு தான் பிளானு. இது என்ன ஆகிடுச்சுன்னா நாங்கள் பிளான் பண்ண டைமோட 1 hour லேட்டாக தான் கிளம்பணும். பட் நாங்கள் ரீச் ஆகும்ன்ற நினச்சதை விட 1 hour பிஃபோராக வந்து ரீச் ஆகணும். ஸோ இட்ஸ் லைக் ஓகே, எவ்ரி திங் மைனஸ் ஆன மாதிரி நியூட்ரல் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஒரு காட்டேஜ் வந்து புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. பார்க்கலாம் ஊட்டி கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரில. இங்கே சரியான வெயில், போக போக சரி ஆகிடும். இப்போ 11:30 ஆகுதா, ஒரு 1 o'clock 1:30 அப்படி வந்து லஞ்ச் எடுக்கலான்ற பிளான். ஸோ மீட் யூ அட் லஞ்ச். இதை சாப்பிட்டு பொரியல்லாம் ஒன்றும் செட் ஆகல. இப்போ ஃபேஸ் எக்ஸ்பிரஷனு வாய்ஸு எல்லாமே மாறுமே கேமரா பார்த்துட்டு. எதுவுமே செட் ஆகல. பொரியல் எதுவுமே செட் ஆகல. பட் ஆனால் சாப்பாடு சூப்பர், குழம்பு வேற லெவல், பருப்பு அல்டிமேட், எல்லாமே ஓகே. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு கூட்டு பொரியல் தான் நல்லா இருக்கும். எனக்கு அப்பளம் இருந்துச்சு, ஒரு அப்பளம் எக்ஸ்ட்ரா வாங்கினேன். அது போதும் எனக்கு. இல்லை உனக்கு அது போதும். நீ அப்பளத்தை வச்சு காலத்தை ஓட்டிடுவ. உனக்கு வேறு எதுவுமே வேணாம். இந்த உங்கள் கல்யாணத்தில் கூட சோறு போட வேண்டாம், அப்பளம் மட்டும் போட்டால் போதும். இந்த பொண்ணுது சரி. ஆனால் டைம்னா டைம் என்ன? 2:23. 2:26 23. எஸ், கரெக்ட் டைம் 2:23. அண்ணன் எப்போதுமே கரெக்டாக தான் இருப்பாப்புல. கேமராவை நார்மலாக பேசிட்டே இருப்பார். கேமரா இப்படி வச்சாலே போதும், ஆள் மாறிடும், வாய்ஸ் மாறிடும், எல்லாமே மாறிடும். ஐயோ எங்கேருந்து நான் வந்த நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். சிரிப்பு வேற. புகழ்ந்து பேசாதீங்க, சிரிப்பா இருக்குல்ல. ஓகே, ஒரு அப்ராக்சிமேட்டாக 95 கிலோமீட்டர்ஸ் தான். கிளியுது வெயில். மலையில் ஏறுமா வெயில் தெரியாது. மலையில் ஏறும்போது வெயில் தெரியாது, ஏன்னா ஏசி போட்டுருக்கோம்ல. ஏசியாக நல்லா தூக்கம் வருது. ஒரு 5 hours நல்லா ஓட்டியாச்சு. ஸோ அதனால நான் தூங்க போகிறேன். ஆமாம், அவர் வந்து 5 hours அப்படியே கிழிச்சிட்டாரு. கட்டு. வாங்க, நான் இந்த ரூட் வந்துருப்பியா? அதை பாரு, இவ்வளோ க்ளோஸாக ஒரு காரை மீட் பண்ணியிருப்பியா?
எது வண்டி ஸோ கைஸ் ஆக்சுவலி ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம அண்ணன் அங்கே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தன் அங்கே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கான். தெரிய மாட்டார் அவையோட காமிச்சிட்டான். இன்னொருத்தன் வந்து ரூமில் இருக்கா. ஸோ ரூமுக்கு வந்தாச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஆக்சுவலி இவங்கெல்லாம் போயிட்டதுக்கப்புறம் இந்த அண்ணன் அமுச்சிட்டு தான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் அவர் போகிற மாதிரி தெரில, லைட்டு சீக்கிரம் போயிடுது. அதனால தான் எடுக்க விட்டுதான் போயிடுச்சு. ரூம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு பெரிய ரூமாகவே கொடுத்துருந்தாங்க. 4 மெம்பர்ஸ்க்கு டீசெண்டான ஒரு ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. அண்ட் எங்களுக்கு நாங்கள் வெளில வந்தோன்னா அவுட் சைட் வியூ சூப்பராக இருக்குது. ஹோப்ஃபுல்லி நாளைக்கு மார்னிங் இந்த டயர்ட்னஸ்னால தூங்காமல் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல வியூவோட வந்து பார்க்கலாம். ஸோ நான் பின்னாடி காட்டுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் லைட்டிங் வந்துச்சு. 6:30 ஆக போகுது. 6:30 வரைக்கும் லைட் இருந்ததே பெருசு. நிறைய இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணாங்க. செக் போஸ்ட்டில் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணாங்க. நாங்கள் எப்படியோ அடிச்சு பிடிச்சி வந்துவிட்டோம். ஆக்சுவலி மேட்டுப்பாளையம் ரூட்டில் வரல, நாங்கள் இன்னொரு ரூட்டில் வந்தோம். ஸோ அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஊரில் இருக்கவங்க லோக்கல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் மேப்பில் அப்படி காமிச்சனால அப்படி வந்தோம். பட் இங்கே இருக்க லோக்கல்ஸ் கால் பண்ணி கொடுத்து அவங்க பேசினதுக்கப்புறமா விட்டுட்டாங்க. பட் நாளைக்கு ரிட்டர்ன் போகும்போது நாங்கள் அதில் போக முடியாது. அண்ட் அதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock அது ரீச் ஆகணும் போல் இருக்குது. அந்த ரூட்டில் போனோம். அந்த ரூட் வந்து ரொம்ப ஆகாவோன்னு இல்லை, கொஞ்சம் குவைட் டேஞ்சரஸான ரூட்டு தான். ரொம்ப நேரோவாக இருந்துச்சு ரோடெல்லாம். ஸோ அது கொஞ்சம் பார்க்கணும். அந்த ரோட்டில் வரவங்க அப்படி வந்தீங்கன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. அண்டு மற்றபடி ஒன்றும் இல்லை. அண்ட் லேட்டராக மேலே ஏறும்போது கரெக்டாக வந்து அந்த 5:30 மார்க்கில் வந்து கொஞ்சம் சன் வந்து சூப்பராக இருந்துச்சு, சீனிக்காக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, ஹோப்ஃபுல்லி நாளைக்கு நல்ல ஷார்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கும் நாளானிக்கும். ஸோ 2 days நம்ம இங்கே இருப்போம். மேஜர் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் சுத்தமாக இல்லை. ஆக்சுவலி நான் 10 நினச்சேன், பட் பத்த மாட்டேங்குது ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து இதுக்கப்புறம் பேக்கப் எடுத்து டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா 2 days கவரேஜை நம்ம எடுத்துடலாம். ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ கேஸ் இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேக்ஸிமம் பெஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம் நாளைக்கு. அண்ட் பட் இங்கே இருக்க கல்ச்சரோட மேரேஜ் எப்படி இருக்குன்றதுனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எங்களுக்கே வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த டைம் நம்ம அதை vlog எடுத்தோன்னா மேபி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் ஓகே லைஃப்பில் நான் ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஸ்டே சேஃப்.